எல்லா பெண்களோட வாழ்க்கையிலயும் மறக்க முடியாத நாள்னா கண்டிப்பா இந்த நாள் தாங்க இருக்கும். அதுவும் கல்யாணம் பண்ணிட்டுங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ண வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுவும் எங்க சைடு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாங்கியமாவே பண்ணுவாங்க. பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு ஆப்போசிட்ல நிக்க வச்சுங்க. பொண்ணோட பெட்டியில பொண்ணோட திங்ஸ் எல்லாம் போட்டு சீர் வச்சுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டு கையில குடுப்பாங்க. பொண்ணு வீட்டு சைடுல இருக்கவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பிச்சு வைப்பாங்க. எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலுங்க, அந்த ஒரு செகண்ட் வந்து நம்மள அறியாமயே கண்ணு கலங்கிடும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட கல்யாண நாள் தாங்க ஞாபகம் வந்தது. என்னைய வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். அதுவும் இந்த பெட்டியெல்லாம் வந்து எடுத்து குடுக்கும்போதுங்க, என்னைய அறியாமயே கண்ணு கலங்கி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்க சரியாகறதுக்கு. கல்யாணம் பண்ணி குடுக்குற இடம் கண்டிப்பா நல்ல இடமா தாங்க இருக்கும். இருந்தாலும் அப்பா, அம்மாவெல்லாம் விட்டுட்டு போறோங்கிற அந்த கவலை தான் வந்து ரொம்ப நம்மள வந்து படுத்துற மாரி இருக்கும். ஸோ எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் மறக்க முடியாத நாள்னா கண்டிப்பா இந்த நாள் தாங்க. உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.